தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த 2 தினங்களாக மழை பொழிந்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமை மதியம் பழைய குற்றாலம் அருவியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் குளித்துக் கொண்டிருந்தனர். மதியம் 1:30 மணி அளவில் அருவியில் அளவுக்கு அதிகமான தண்ணீர் கொட்டத் தொடங்கியதால் ஒரு சிலர் வெளியேறினர். அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் அருவியின் வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொண்டு மக்கள் நிற்கும் இடம் நோக்கி வர குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தாய்மார்கள் அலறியபடியே பாதுகாப்பான இடம் தேடி ஓடி வந்தனர். நீச்சல் தெரிந்த சிலர் ஒருவரை ஒருவர் கை கொடுத்து காப்பாற்றினர். அதற்குள்ளாக காட்டாறு போல கரை புரண்டு வந்த வெள்ளத்தில் வழுக்கி விழுந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் தண்ணீரோடு அடித்துச் செல்லப்பட்டான். சுமார் 1.5 மணி நேரம் ஆர்ப்பரித்த வெள்ளம் வடிய தொடங்கிய பின்னர் சம்பவ இடத்துக்கு காவல்துறை உயரதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறையினரும் வந்து சேர்ந்தனர். தீயணைப்புத் துறையினர் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அதற்குள்ளாக அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தீவிரமாக தேடி பாறை இடுக்கில் சிக்கியிருந்த சிறுவனின் உடலை மீட்டனர். பழைய காலத்தில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதா குளிக்க வந்த மக்கள் அத்தனை பேரும் ஒரு 7-8 பேர்கிட்ட இழுத்துட்டு அதில் ஒரு ஆள் மட்டும் வெள்ளத்தில் போயிட்டாங்க. அதை நாங்கள் போராடி இருக்கிற வெள்ளத்தில் 1 கிலோமீட்டருக்கு கீழே போராடி மீட்பு பண்ணி கொடுத்துருக்கோம். பாறை இடுக்கில் தான் இருந்துச்சு. தொடர்ந்து அருவியில் குளிக்க தடை விதித்து கயிறு கட்டினர் போலீசார். அப்போது அங்கு நின்ற பலியான சிறுவனின் உறவினரை வெளியே போகச் சொல்ல அவரோ நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்ல போறேன் என்று தலையில் அடித்து கதறி அழுதார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மழை வெள்ளம் குறித்து தாங்கள் முன்னெச்சரிக்கை விடுத்தும் கேட்காமல் குளித்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டுவிட்டதாகவும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போதுமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கு. மறுபடியும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமேல் ஃபர்தரோட சொல்கிற வரைக்கும் இப்போதைக்கு குளிக்க. மதியம் 1:55 மணி அளவில் வனத்துறை சார்பில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்து அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என குற்றாலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் குற்றாலம் மெயின் அருவியிலும் 5 அருவியில் மட்டுமே நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாகவே பழைய குற்றாலத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் இசக்கி ராஜன்.